உனக்கென்று எந்த ஒரு சோதனையும் இனி இல்லை. எல்லா சோதனையும் முடிந்து விட்டது. எல்லாவற்றிலும் வென்று விட்டாய். நீ என்னை கேட்கும் பொழுது சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கின்றது, சில விஷயங்கள் கிடைக்காமல் இருக்கின்றது. சோதனையின் காரணமாக சில விஷயங்கள் கிடைக்காமல் போகின்றது. அந்த சோதனையை நீ பார்க்கும் விதம் மாறுவதால் கை நழுவப்படப்படுகின்றது. எல்லாமே உன் வாழ்க்கையின் வழிகாட்டுதல்களாகவும் நன்மைகளாகவும் நீ பார்க்க தொடங்கினால் எந்த வாய்ப்பையும் நீ நழுவவிட மாட்டாய். பிறர் மூலமாக பெறப்பட்ட பாடம் அது உன் வாழ்விற்கான வழிகாட்டுதலாக எப்பொழுதுமே நீ நினைவில் வைக்க வேண்டியது. அது கஷ்டங்களோ என்று கடினங்களோ என்று நினைத்து அதை மறந்து விடுகின்றாய். எதை வாழ்க்கையிலிருந்து மறக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேனோ அதை மறக்க ஏனோ மறுக்கின்றாய். தகுதியான எதுவாக இருந்தாலும் அது உன்னை தேடி தானாக வரும். உன் அன்பிற்கு தகுதியான ஒன்று இன்றும் உனக்கு கிடைக்காமல் இருப்பதால் மன நிம்மதியற்ற நிலை இருக்கின்றது. மன நிம்மதியோடு நீ வாழ்வதற்கு ஒரே ஒரு விஷயம் போதும். அது இந்த கணபதியினுடைய ஆசீர்வாதங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். இது உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடியது. முதலில் நீ அனுபவித்த வாழ்க்கையும் சரி, இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையும் சரி, இறைவனின் துணையை நீ பெற்றிருந்தால் எப்படி இருந்தது, இறைவனின் துணை இல்லாமல் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்ற வேறுபாடு உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு சில விஷயங்களில் இறைவனை முழுமையாக நினைத்து செயல்பட்டிருப்பாய். அதில் ஏற்பட்டிருந்த மாற்றங்களும் இறைவனின் மீது நம்பிக்கையை கைவிட்ட ஒரு விஷயத்தில் ஏற்பட்ட விஷயங்களை பற்றியும் சற்று ஆராய்ந்து பார். எது உனக்கு இன்றளவு நன்மையை கொடுக்கின்றது, அன்று எது உனக்கு நன்மையை ஏற்படுத்தியது என்ற விஷயம் புரியும். வித்தியாசத்தை எப்பொழுதும் ஆராய்ந்து பார்த்தால் உனக்கான நல்வழி தானாக பிறந்துவிடும். நான் பல ஆசீர்வாதங்களை உனக்கு அனுதினமும் என் வாக்கின் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நீ விரும்பிய வாழ்க்கையை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று அனுதினமும் என்னுடைய திட்டங்களை செயல்படுத்துகின்றேன். இழந்ததை நினைத்து வருத்தப்படாதே, மீண்டும் அனைத்தும் உன்னை வந்து சேரும் என்று நான் கூறுகின்றேன். நீ எதற்காக கவலைப்படுகின்றாய்? தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் உன் மனதில் போட்டு நீ ரணப்படுத்தி கொள்ளாதே. சற்று அமைதியாக இரு. உன் கணபதி நான் வழிகாட்டுவேன். நீ என் பிள்ளையாக எப்பொழுதும் இருந்தால். போராடுகின்றோமே என்று கவலைப்படுகின்றாயே தவிர அந்த போராட்டத்தின் முடிவு வெற்றியாக தான் இருக்கும், இறைவனின் ஆசீர்வாதத்தால் என்று நினைத்து துணிந்து செயல்பட்டால் அந்த வெற்றி உனக்கு கிடைத்துவிடும். உனக்குள் இருக்கும் சக்தி என்னவென்றும் நீ எவ்வளவு பெரிய வலிமை நிறைந்தவன் என்றும் பிறரும் அறியவில்லை. ஏன் இன்றளவும் நீயும் அதை அறிந்தது இல்லை. உன்னை நீ அறிந்து கொண்டால் பிறர் தானாக உன்னை அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். அச்சம் என்ற ஒன்று உன்னை பார்த்து அச்சப்பட்டு ஓடக்கூடிய அளவிற்கு சக்தியும் வலிமையும் உன்னிடம் இருக்கின்றது. ஆனால் நீயும் ஒரு சில விஷயங்களை நினைத்து பயப்படுகின்றாய். நல்லவற்றை மட்டுமே நாடும் உனக்கு தீயவர்களுடைய வாசம் கூட உன் பக்கம் எப்பொழுதும் அண்டாது. நீ நல்ல பிள்ளையாக, இறைவனுடைய குழந்தையாக நடந்து வரும் பொழுது நீ செய்ய வேண்டிய எல்லா நல்லவற்றையும் நானே உடனிருந்து உனக்கு செய்து தருவேன். சிறப்பாக உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு, மகத்தான வாழ்க்கையாக உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் நான் ஏற்படுத்தி தருவேன். தீவிரமான பக்தியை, தீவிரமான நம்பிக்கையை எவன் ஒருவன் இறைவன் மீது வைக்கின்றானோ அவன் வாழ்நாள் முழுக்க இறைவனால் காப்பாற்றப்படுகின்றான். இறைவனுடைய துணை இருக்கும் பொழுது வாழ்க்கை நீ சலித்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உன்னை புரிந்து கொள்ள யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை போதும். வலிகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கின்றதே என்று கஷ்டப்படாமல் அந்த வலிகளை ஆற்றக்கூடிய மருந்தையும் இறைவன் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு இஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை நீ வாழ். வாழ்க்கையை இஷ்டப்பட்டு எதுவாக இருந்தாலும் அது உன் விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு செய்யும் பொழுது
அதில் இருக்கக்கூடிய வேதனைகள் எதுவுமே கண்களுக்கு தெரியாது, அந்த வலியை உணரவும் முடியாது. வேண்டா வெறுப்பாக செய்யும் பொழுதுதான், அதன் மீது நாட்டம் இல்லாமல் ஈடுபாடு இல்லாமல் செய்யும் பொழுதுதான் அது கொடுக்கின்ற வலிகள் அங்கு பெரிதாக கருதப்படுகின்றது. ஒரு சில விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றது என்கின்ற பொழுதும் நீ அதன் பக்கம்தான் செல்கின்றாய். ஒரு சில விஷயங்கள் உனக்கு இன்பத்தை கொடுக்கின்றது என்று தெரிந்த பொழுதிலும் அதன் பக்கம் செல்லாமல் இருக்கின்றாய். மனதின் விருப்பம்தான் அத்தனைக்கும் காரணம். எதை உன் மனம் நாடுகின்றதோ அதன் வழிதான் நீ செல்கின்றாய். உன் மனதை எப்பொழுதும் நல்ல வழியில் நல்ல பாதையில் நீ செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நீ மனமுடைந்து போகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. எல்லாம் நன்மைக்கு தான் ஏற்பட்டிருக்கின்றது. உன்னுடைய வேண்டுதல்களை பலிக்க வைக்கவும் நீ பயணிக்கும் இந்த பாதையை சரியாக்கவும் இந்த விநாயகனுடைய துணை என்றென்றைக்கும் உண்டு. உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் நீ தளர்த்தி கொள்ளாமல் அதை அதிகப்படுத்தி கொண்டால் எல்லா நேரமும் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நீ எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் உன் வாழ்க்கையை நீ வெறுக்கும் அளவிற்கு வந்துவிட்ட. ஆனால் இப்பொழுது நீ சந்தோஷத்தை அனுபவித்து மகிழக்கூடிய தருணத்தில் இருக்கின்றாய். நீ பட்ட கடன் எல்லாம் தீரப்போகின்றது. உன் வாழ்வில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகின்றது. நீ அனுபவித்த சங்கடங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றது. உன்னுள் இருந்த வலிகள் அத்தனையும் மாயமாக போகின்றது. போராட்டத்தின் முடிவு வெற்றிதான். உன் மனதில் இருக்கின்ற குறைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். பரிபூர்ணமான மனநிறைவான சந்தோஷமான இனிமையான வாழ்க்கை உன் பின்தொடரும். நீ திகைக்கக்கூடிய அளவிற்கு, எப்பொழுதுமே புன்னகை செய்யக்கூடிய அளவிற்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல பல நல்ல செய்திகள் உன்னை வந்து சூழும். நான் எதையும் செய்யவில்லையே என்று நீ கதறி அழுத நாட்கள் நிறைய உண்டு. அந்த ஒவ்வொரு துளி கண்ணீரும் இப்பொழுது ஆனந்த கண்ணீராக மாறி உன்னுடைய வாழ்க்கையை நிரப்பும். ஒரு விஷயத்தை ஆரம்பித்து விட்டால் அதில் இறைவனின் துணை இருந்தால் பின் அது செல்லும் பொழுது நீ எந்த ஒரு கவலையும் கொள்ளாமல் இருக்கலாம். அந்த அளவிற்கு இறைவன் அதை வழி நடத்துவான். உனக்கென்று எழுதப்பட்ட வசந்த காலம் இப்பொழுது வந்திருக்கின்றது. உனக்காக இருந்த போராட்ட காலமெல்லாம் முடிவுற்றதால் இப்பொழுது நீ வசந்த காலத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய். துன்ப நாட்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்ததால் இன்ப நாட்கள் இன்று முதல் ஆரம்பமும் ஆனது. எதை நினைத்தும் இனி நீ பெரிதாக கவலைப்படாமல் சந்தோஷமாக இருந்தால் எல்லா முழுமையும் உன்னை நோக்கி வரும். உன்னை நோக்கி வெற்றி தேடி வரும். தூய்மையான மனம் உன்னுடையது. உன்னுடைய உணர்வுகளுக்கு இறைவன் மதிப்பு கொடுப்பான். மனிதர்கள் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவில்லை என்று கவலைப்படாதே. இறைவனின் முன் உன்னுடைய உணர்வுகள் மதிக்கப்படும். நல்லது நடக்கும்.